தைப்பூச திருவிழாவுக்கு இன்னும் 2 வாரங்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் கோலாலம்பூர் பத்துமலை திருத்தலம் விழா கோலம் பூண்டிருப்பதை காண முடிகிறது. மழையையும் பொருட்படுத்தாமல் பலர் குடும்பமாக பால் குடங்கள், காவடிகள், முடி காணிக்கை போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர். வெயில் வரத்துக்கு முந்தி எடுத்தோமா மலையில ஏறுறதுக்கு கொஞ்சம் மலையில ஏறும் போது பாதம் சுடாம இருக்கும்னு நாங்க நினைச்சோம். ஆனா இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சோன்னு அந்த பயம் எங்களுக்கு இல்லை. நல்லபடியா ஏறிட்டு தரிசனம் கிடைச்சிட்டு நல்லபடியா இறங்கிட்டோம். தைப்பூசம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது 2 hours 3 hours ஆகும் மலை ஏறி இறங்குறதுக்கு. ஸோ இப்போ வெள்ளனையா எடுக்கிறதுனால பிள்ளைங்களை வச்சுட்டு ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. few years ago நாங்க தைப்பூசம் டே கிளைம் பண்ணேன் அண்ட் அப்படியே மைக்கி போட்டு விழுத்துட்டேன். ஸோ எவ்ரி இயர் நாங்கள் 2-3 weeks earlier வருவோம். அண்ட் தட் ஆல்சோ மை மதர் 81 years old, அவங்களும் கிளைம் பண்ண சௌகரியமா இருக்கோம். பத்துமலையை சுற்றி பார்க்க வந்த சிலரிடம் பேசிய போது, தைப்பூசம் அன்னைக்கு வந்தாக்கா சரியான கூட்டத்துல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னால வர முடியாது சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் இந்த பத்திகேஃபோட அழகு எல்லாத்தையும் பார்த்து போலான்ட்டு வந்தேன். கொண்டாட்டத்திற்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்களின் சமய வழிபாடு, நம்பிக்கையை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. எனக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பத்துமலையில் குவிந்து வருகின்றனர். வரும் நாள்களில் இந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. பத்துமலையில் இந்த ஆண்டு சுமார் 1.6 மில்லியன் மக்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.